ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிச்சடி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், புதினா எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 போட்டுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா சூடு விட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் சால்ட் போட்டு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மூணும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வாசனையாக இருக்கும். புதினா போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டுருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூள் போட்டுருக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூனு. காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுருக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் பச்சை பயிர் பருப்பு போட்டுனுக்கிறேன். ஊற வச்சுட்டுருக்குறேன். நல்லா பொங்கல் பண்ணுறாங்க. அந்த பருப்பு நல்லா ஊறிட்டுருக்குது. இதை கழுவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதிலே 1 கிளாஸ் அரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். அதனால 2 கிளாஸ் தண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசி இருந்ததை கழுவி வச்சுக்கினேன். அதை நல்லா போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 தடவை போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கினேன். உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொதி வந்துச்சு. மூடி போட்டுக்கலாம். இந்த ஒரு விசில் வந்துட்டோம். அப்புறம் பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஒரு விசில் வந்துருச்சு. சாப்பாடு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. ஒரு விசில் போதும். அரிசி நல்லா கொஞ்சம் ஊறி இருந்துச்சு. பருப்பும் ஊறி இருந்துச்சு. போதுமானது. சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்குது. நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.